அழிக்காதவனை மூன்றாவது முறை அழித்துதானே ஆக வேண்டும். அதனாலே இந்த அற்புத காட்சியை நீங்கள் எல்லோரும் கண்டுகளியுங்கள். தாரக சம்ஹார பெருமானாக இருக்கக்கூடியவன் தாரக சம்ஹார பெருமானுக்கு, தாரக சம்ஹார பெருமானுக்கு. இப்பொழுது அந்த தாரகனானவன் அந்த வேல் உயர்ந்து விட்டது. அந்த வேலை வைத்துக் கொண்டு முருகப்பெருமான் மீண்டும் ஒரு முறை வருவார். மீண்டும் ஒரு முறை வந்து தாரகனோடு போர் புரிந்து தாரகனை அழித்து நம்மை வாழ வைக்க முருகன் இதோ வருகிறார். பாருங்கள், வெற்றிவேல் முருகன், தாரக சம்ஹார முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த வேலாடும் நடனத்தை பாருங்கள். அவனே நடனம். அவன் மாமன் மாயக்கூத்தன், அவன் அப்பன் தில்லை கூத்தன், அவன் தாய் ஆடல் காளி. இப்படி இருக்க அவனுக்கு நடனம் சொல்லியா கொடுக்க வேண்டும்? அவன் அந்த தாரகனை அழித்த அந்த வெறியிலே எப்படி நடனம் எடுகிறான் பாருங்கள். சுற்றி வந்து முக்தியை பெறுகின்றான் தாரகன். வெற்றிவேல் முருகனுக்கு. சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த அரோகரா நாமத்தை, வாழ்நாள் முடியும் வரை சொல்லிக்கொண்டே இருங்கள்.